வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் காரைக்கால் ஸ்பெஷல் தம்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்வாவை பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். இதுக்கு தேவையானது எல்லாமே என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி வந்து பாதாம் எடுத்ததில் பாதி அளவு போதும். நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லலை. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ஊற வச்ச பாதாம் பருப்பையும் தோல் உரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது நல்லா வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி முந்திரியும் இருக்கட்டும். உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பருப்பையும் தோலையும். வேக வச்ச கடலைப்பருப்பு, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல வாசனை வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து அந்த ரவையை வேக வச்சுக்கலாம். இது வந்து கட்டிப்படாமல் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், பால் சேர்த்துலாம் அரைக்க வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து கைவிடாமல் கலரிட்டே இருங்க, ஏன்னா வந்து பிடிச்சிரும். கட்டி உருண்டையும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்க்குறேன். அரை கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ப்ரௌன் கலர் சேர்த்திங்கன்னா அல்வாவுக்கு நேச்சுரல் ஒரு கலர் வரும். இப்போ இது எல்லாமே வந்து கரையட்டும். இந்த சர்க்கரையெல்லாம் வந்து கரையும் போது கொஞ்சம் உங்களுக்கு நீர்த்து போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல். இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எந்த வாசனையும் இல்லாத ஒரு குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடரை நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லி பூஸ்ட்டை வந்து 1 ஸ்பூன் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை பூஸ்ட்டோ சேர்க்க வேண்டாம் அப்படின்றதுனால சின்ன வேரியேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். எனக்கு மொத்தமாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து இந்த அல்வா வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். அந்த நான்ஸ்டிக்கியாக வானலிலேருந்து இருக்கும் போது எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் மாற்றிடுறேன். அதை எதுவும் நான் க்ரீஸ் எல்லாம் பண்ணல, அப்படியே தான் மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் முந்திரியை வந்து வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தம் போடும் போது எவ்வளோ நேரம் தம் போடணும் அப்படின்றது, அந்த முந்திரி கலர் மாறுற வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் வந்து அவனில் தான் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக மேலே வந்து அந்த முந்திரியும் மாறி இருக்கும். இதுவும் நல்லா வந்து தம்மில் ரெடியாக இருக்குது பாருங்கள். அவன் இல்லை அப்படின்னாலும் ஒரு அடுப்புலையே தோசைக்கல் மேலே இதை வச்சு தம் போட்டுடலாம். பார்க்கவே யம்மியாக இருக்குல்ல, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட பிக்சர்ஸை நம்மளோட இன்ஸ்டா ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.